பழங்களின் கிளைசெமிக் இண்டெக்ஸ் என்றால் உங்களுக்கு தெரியுமா? கிளைசெமிக் இண்டெக்ஸ் என்பது ஒரு உணவு சாப்பிட்ட பிறகு அது இரத்த சர்க்கரை அளவை எவ்வளவு வேகமாக உயர்த்துகிறது என்பதை காட்டும் அளவுகோல். குறைந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ் 55 அல்லது அதற்கும் குறைவாக உள்ள நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த தேர்வாக இருக்கும் பழங்களை பார்க்கலாம். ஆப்பிள், பேரிக்காய், செர்ரி, ஆரஞ்சு, திராட்சை பழம், ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரி, கிவி. நடுத்தர கிளைசெமிக் இண்டெக்ஸாக 56 முதல் 69 வரை அளவோடு சாப்பிடலாம். மாம்பழம், பப்பாளி, அன்னாசி, திராட்சை. அதிக கிளைசெமிக் இண்டெக்ஸ் 70 அல்லது அதற்கு மேல் அளவை கட்டுப்படுத்த வேண்டும். தர்பூசணி, நன்றாக பழுத்த வாழைப்பழம், பெர்ச்சம்பழம். நீரிழிவு நோயாளிகளுக்கான குறிப்புகளையும் பார்க்கலாம். பழங்களை ஜூஸாக இல்லாமல் முழு பழமாக சாப்பிடுங்கள். ஒரு வேளைக்கு ஒரு சிறிய கிண்ணம் 75 கிராம் அளவு போதுமானது. பழங்களை புரதம் அல்லது நார்ச்சத்து அதிகமான உணவுகளுடன் சேர்த்து சாப்பிட்டால் இரத்த சர்க்கரை மெதுவாக உயரும். ஒரு நாளைக்கு ஒரு வகையான பழங்களை மட்டுமே எடுக்க வேண்டும். இரத்த சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அதிகமாக பழங்களை எடுத்துக்கொண்டால் இரத்த சர்க்கரை அளவு உயரும் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. அதேபோல் கிளைசெமிக் இண்டெக்ஸ் மதிப்பு பழத்தின் வகை, பழுத்த தன்மை மற்றும் அளவை பொறுத்து சிறிது மாறுபடலாம். பழுத்த பழமாக இருந்தால் சிறிதளவு மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக கொய்யா காய் வகையாக இருந்தால் 75 கிராம் அளவு எடுத்துக்கொள்ளலாம். இதுவே பழ வகையாக இருந்தால் 50 கிராமுக்கும் குறைவாக மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல் பழங்களின் கிளைசெமிக் லோடு என்றால் என்ன என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிளைசெமிக் லோடு என்பது ஒரு பழம் இரத்த சர்க்கரையை எவ்வளவு உயர்த்தும் என்பதை அதன் கிளைசெமிக் இண்டெக்ஸ் மற்றும் அதில் உள்ள கார்போஹைட்ரேட் அளவு ஆகிய இரண்டையும் சேர்த்து கணக்கிடும் அளவாகும். குறைந்த கிளைசெமிக் லோடு 10 அல்லது அதற்கும் குறைவு சிறந்த தேர்வு. ஆப்பிளில் கிளைசெமிக் லோடு 5 முதல் 6 வரை இருக்கிறது. பேரிக்காய் 4 முதல் 5 ஆகவும், ஆரஞ்சு 4 முதல் 5 ஆகவும், ஸ்ட்ராபெர்ரி கிளைசெமிக் லோட் 3 ஆகவும், செர்ரி கிளைசெமிக் லோட் 6 ஆகவும் இருக்கிறது. கிவி கிளைசெமிக் லோட் 7 ஆக இருக்கிறது. ஆனாலும் ஒவ்வொரு பழங்களையும் அளவோடு எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. நடுத்தர கிளைசெமிக் லோட் 11 முதல் 19 வரை இருக்கும் கிளைசெமிக் லோடை பார்க்கலாம். வாழைப்பழம் நடுத்தர அளவு. கிளைசெமிக் லோட் 12 முதல் 13. மாம்பழம் கிளைசெமிக் லோட் 12. திராட்சை கிளைசெமிக் லோட் 11. அன்னாசி பழம் கிளைசெமிக் லோட் 8 முதல் 10 அளவை பொறுத்தது. அதிக கிளைசெமிக் லோட் 20 அல்லது அதற்கு மேல் அளவை கட்டுப்படுத்த வேண்டும். பேரிச்சம்பழம் கிளைசெமிக் லோட் 20 முதல் 25. பரிமாறும் அளவை பொறுத்து. உலர் திராட்சை கிளைசெமிக் லோட் 20. நீரிழிவு நோயாளிகள் குறைந்த அளவிலான பழங்களை எடுத்துக்கொள்ளவும், ஜூஸை தவிர்க்கவும். எதுவாக இருந்தாலும் அளவோடு சாப்பிட்டால் மகிழ்வோடு வாழலாம்.